நான் தான் அதிமுகவிலேயே சீனியர், ஓபிஎஸ்ஸை அதிமுகவிலேயே இருங்கன்னு கெஞ்சி கெஞ்சி கற்றுக்கிட்டோம், ஆனாலும் அவர் வந்து விலகி போனார், அதனால தான் நீங்கள் அவர் தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலேயே அவர் ஓபிஎஸ் வந்து ஒரு விலகி போகும்போது இபிஎஸ் தரப்பில் சார் நீங்கள் போகாதீங்கன்னு கெஞ்சி கேட்டாங்களா சார்? அதுவும் விஷயம். அதாவது அவர் சொல்கிறது வந்து நீங்கள் ஊடகத்திலேருந்து இந்த கேள்வியை கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் சிரிப்பார். தமிழ்நாடு இல்லை, உலகமே பார்த்தது. ஒரு பொதுக்குழு நடத்தி அந்த பொதுக்குழுவுக்கு வர வச்சு தண்ணீர் பாட்டில் வீச விட்டு அவமானப்படுத்தி அந்த பொதுக்குழுவை விட்டு அனுப்பி விட்டாங்க. அங்கே போங்க வாங்கன்னு கையை பிடிச்சி கூப்பிட்டாங்களா? அதாவது எடப்பாடி பழனிசாமி எப்போ தான் உண்மையை பேசுவாருங்கிறதே தெரியாது. எடப்பாடி பழனிசாமிங்கிறது பொய் பழனிசாமின்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க. அது மக்களை ஏற்றுக்கிட்டாங்க. இவர் வந்து ஒரு நம்பத்தக்க ஆள் கிடையாது. இவருடைய பேச்சு வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு உண்மைக்கு புறம்பான பேச்சுக்களை தான் பேசிட்டு இருக்காரு. நீங்கள் போகாதீங்கன்னு கேட்டாங்களா? எதுவுமே கேட்கலையே. தண்ணி பாட்டில் எடுத்து வசப்பாடி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் தாயார வரைக்கும் அதில் இழுத்து வசப்பாடிய பேச்சுகள் தான் அந்த சம்பவத்தில் நடந்தது. இல்லை, நீங்கள் சொல்றது பொதுக்குழுவில் நடந்த நிகழ்வு சொல்றீங்க. அதுதானே சார் பிரச்சனையே. இரட்டை தலைமை ஒற்றை தலைமை பிரச்சனை வரும்போது இல்லைங்க, பொதுக்குழுவில் வந்து பிரச்சனையாகி தீர்மானம்லாம் அண்ணனும் உட்கார்ந்து இருந்து தீர்மானங்கள்லாம் போட்டு பண்ணிக்கிட்டு போகும்போது அங்கே வந்து ஒற்றை தலைமை கொண்டு வரணுங்கிற ஒரு சூழ்நிலையில் அண்ணனுடைய படங்கள் எல்லாம் மாற்றப்பட்டதுனாலையும் அண்ணன் அந்த இடத்துக்கு நீங்கள் விடக்கூடாதுன்னு சொல்லி அண்ணா நகர்லே செருக்கிறதுக்குள்ள வழிமுறைகளும் நடத்திக்கிட்டு இருந்ததெல்லாம் அண்ணன் அறிஞ்சுக்கிட்டு அண்ணன் முன்னாடி போனார். இதெல்லாம் நடந்தது இல்ல. அண்ணா நகர் அவர் வந்து அந்த பொதுக்குழு ஸ்பாட்டுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி வழியிலே எவ்வளவு தடைகள் ஏற்படுத்தினாங்க. அங்க இருந்த ஒரு ஏசி மூலமா அண்ணனுக்கு வேற ஒரு பாதை அமைச்சு கொடுத்து அவங்க கூட்டிட்டு போய் காவல்துறை மூலமா அவர் அண்ணன் வந்து முன்னாடி போயிட்டார். அது அறிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கிட்ட என்ன மாதிரி சண்டை போட்டார். அதாவது அவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றது வந்து இதாகிறோம் சீனியர் சொல்றாரு. சீனியர் சொன்னா அப்ப செங்கோட்டையன் தான் சீனியர். அவர்கிட்ட இவர் பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்துட்டு போயிடலாமே, எதிர்கட்சி தலைவர் பதவியை கொடுத்துட்டு போயிடலாமே, சீனியரா நீங்க இருந்துருங்க. ஆனா சசிகலா நடராஜன் வந்து எடப்பாடி பழனிசாமி தானே முதலமைச்சர் ஆகிட்டு போனார். யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே முதலமைச்சர். செய்த தப்பே அது ஒண்ணுதான். திருமதி சசிகலா அம்மா வந்து எடப்பாடி யாரை எங்கே உட்கார வைக்கணும்னு ஒரு தகுதி இல்லாத நபரை கொண்டு வந்து தகுதி இல்லாத, அதாவது உரிய அரியணையில் உட்கார வச்சதே பெரிய தப்பு. தகுதி உள்ள ஒரு பதவி யாரையோ ஒடிச்சு கொண்டு வந்து பணம் இருக்கேன்னு சொல்லி கொண்டு வந்து உட்கார வச்சது தான் பெரிய தவறு. அந்த தவறுகளுடைய விளைவு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாயிருக்கு. அவருடைய பேச்சு காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கழகத்தை பிரித்து இந்த கழக தொண்டர்களை பிரித்து உடைச்சி வச்சிருக்கதே எடப்பாடி பழனிசாமி. அவர் இன்னைக்கு வாய்க்கிலேயே பேசுறதுல என்ன சார் அர்த்தம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இது வரைக்கும் இந்த அதிமுக யாருமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனதே கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குன கட்சி. முதல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி வந்தாரு, புரட்சி தலைவர் இந்த கட்சியை எப்போ உருவாக்குனாரு, இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி நேருக்கு நேரம் உட்கார வச்சு விவாதிக்க சொல்லுங்க. நாம அப்போ யார் சீனியர்னு கேட்கலாம். சீனியர் இல்லை அவர் சீனியருக்கு அவர் சொல்ற உதாரணம் வந்து 1989 போடி தொகுதியில் வெண்ணிற ஆடை நிர்மலாவுக்கு தான் ஓபிஎஸ் வந்து ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். அப்போது நான் சேவல் சின்னத்தில் நின்று போட்டிட்டு எம்எல்ஏ ஆனா இவர் 2001 தான் அவர் ஓபிஎஸ் எம்எல்ஏ ஆனார். நான் தான் சீனியர். இது ஏற்கனவே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க. நான் வந்து வெந்நீர் ஆடை நிர்மலாக்காக நான் பிரச்சாரம் பண்ணினேன், நான் தொகுதி வேலை பார்த்தேன்னு சொன்னால் நான் அரசியலை விட்டு விலகிறேன்னு சொன்னார். மான சூடு சொரணை இருக்கிற நேருக்கு நேர சந்திக்க திராணியற்ற எடப்பாடி பழனிசாமி நிரூபிச்சு காட்ட சொல்லுங்க. குறுக்கோளியில் வந்து பழனிசாமியை நிரூபிச்சு காட்ட சொல்லுங்க. அவர் இதுக்கு விளக்கமே கொடுத்துட்டாரு. நான் அங்கே வேலை பார்க்கல, ஜானகி அம்மா அணியில நான் இருந்தது உண்மைதாங்கிறாரு. ஏங்க இதையே அம்மா வந்து பார்த்து தானுங்க அவரை 2 முறை முதலமைச்சராக உட்கார வச்சாங்க. சரி நான் என்ன கேட்குறேன், நீ 89 முதலமைச்சர் எம்எல்ஏ ஆயிட்டங்க, எம்எல்ஏ ஆயாச்சு, அம்மாயா உன்னை 2011 வரைக்கும் அமைச்சர் பதவிக்கு கொண்டு வரல. அதை நீங்க சொல்லுங்க. உன் மேல நம்பகத்தன்மை இல்லை, நீ சூதுவாது உள்ளவன், உங்ககிட்ட அன்னைக்கு இதே மாதிரி 2001 உங்க கையில் முதலமைச்சர் பதவி கொடுத்திருந்தா அம்மாவுக்கே நீ வந்து முதலமைச்சர் பதவியை கொடுத்துருக்க மாட்டேன் சார். உண்மை ஏன்னு கேட்டா இந்த எடப்பாடி பழனிசாமி இல்ல ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். ஒரு எடப்பாடி பழனிசாமியோட பதவி வெறிய நான் சிம்பிளா சொல்றேன். இவர் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கார், கட்சி ஒருங்கிணைப்பாளராக இருக்கார், இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கார். சேலம் புறநகர் மாவட்ட செயலரை விட்டு கொடுக்க மனசு இல்லாது சார். தன்னை நம்பி இருக்கிற இளங்கவனுக்கோ செம்மலைக்கோ விட்டு கொடுத்துக்கலாம்ல சார்.
அது விட்டு கொடுக்க கூட மனசு இல்லாத ஒரு மனிதர் எப்படி சார் அம்மா வந்து 2001 இவரை கொடுத்திருந்தா எம்ஜிஆர் காலத்திலே செங்கோட்டையன் கையை பிடிச்சி அந்த குற்ற வழக்கில் இருந்தேன், அதுலேருந்தே நான் வந்தவன், அந்த குற்ற வழக்கிலே நான் வந்தவன், என்ன அண்ணன் செங்கோட்டையனும் முத்துசாமி அண்ணன் தான் என்னை கூட்டிட்டு வந்தாங்க, அது பிறகு அம்மா வந்தாங்கன்னு சொல்லி அம்மாவுக்கே சீட்டு கொடுத்துருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதராகவும் எடப்பாடி பழனிசாமி.